அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாமில் நம்ம அனுப்பிச்ச பிடிஎஃப் ஃபைல் சரியாக நம்ம டீச்சர்ஸ்க்கு போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம டிப்ளமோ பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமாக போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நடந்துகிட்ருக்கு. அந்த கூகுள் கிளாஸ் ரூமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைங்கிறங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே போல் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்மளோட ஆன்சர் பேப்பரை ஃபோட்டோ எடுக்கணும், அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதற்கான லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் தேவைங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதில் தான் நம்மளோட டீட்டெயிலெலாம் கொடுத்து நம்மளோட பிடிஎஃப் ஃபைலை வந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ இது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்மளது சரியாக போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அங்கே போய் சேர்ந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்மிட் பண்ணி முடித்தோடனே எல்லா டீட்டெயிலும் கொடுத்து பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க இல்லைங்களா. கடைசியாக கொடுத்த உடனே நீங்கள் எந்த மெயிலிருந்து இந்த ப்ராசஸ் பண்ணிங்களோ, இந்த ஒர்க் செஞ்சிங்களோ, அந்த மெயிலுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா. அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே கூகுள் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம காலேஜுக்கு நம்ம டீச்சருக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியும் நம்மளுக்கு போய் சேர்ந்து. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சில நெட்வொர்க் ப்ராப்ளம்னால ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட இந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகலாம். நிறைய டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும். நமக்கு சப்மிட் அப்படின்னு கொடுத்தனவே நமக்கு மெசேஜ் வந்து மெயிலுக்கு வந்துடும். ஒரு சில நெட்வொர்க் ப்ராப்ளம்னால டிலே ஆகலாம். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் வராமலும் போகலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் டீச்சருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லிடுவாங்க உங்கள் பேப்பர் ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஆன்சர் பேப்பர் பிடிஎஃப் ஃபைல் சாஃப்ட் காப்பி காலேஜுக்கு போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுபோல் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேபோல் கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைங்கிறங்க அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.